ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாப். இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்து நாவல்டி பொருட்கள்லாம் வந்திருக்குது. அதோட வாங்குகிற விலை விற்கிற விலை ரெண்டையும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து வாஷிங் ப்ரஷ்ஷு. இதில் ஒரு பேக்கெட்டில் 6 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு வந்து பில்லிங் ரேட் வந்து 10 ரூபா வரும். நம்ம 15 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது கிளிப்பு, துணி காய போடுறதுக்கான கிளிப்பு. இது வந்து ஒரு பேக்கெட் வந்து நம்மளுக்கு பில்லிங் ரேட் வந்து 20 ரூபா. இதில் எம்ஆர்பி வந்து 30 ரூபா போட்டிருப்பாங்க. நம்ம 30 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். இது வந்து நிப்போ கடிகார செல்லு. இது வந்து உங்களுக்கு ஒரு பீஸ் 6 ரூபா வரும். நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதிலே இது ரிமோட்டுக்கு போடுற சைஸு. இது வந்து 6 ரூபா வரும் பில்லிங் ரேட்டு. நம்ம 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இது வந்து எவ்ரிடே ரெட் கலர். இது வந்து உங்களுக்கு எம்ஆர்பி வந்து 18 ரூபா வரும். பில்லிங் ரேட் வந்து 13 ரூபா வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கோனூசி. இது வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 100 பீஸ் வரும். 175 ரூபா வரும். இல்லை ஒரு பீஸ் நம்ம வந்து 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். சின்ன சைஸ் கோனூசி தான். நான் போன டைம் கடையில் வச்சுருந்தது வந்து இப்போ பெரிய சைஸ் வச்சுருந்தேன், 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணுறது. இந்த டைம் சின்ன சைஸு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பெல் பிராண்டு நெயில் கட்டரு. இது வந்து ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு 33 ரூபா வரும். நம்ம வந்து 50 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். இது ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 12 பீஸ் வரும். ஒரு 12 பீஸ் 400 ரூபா ரேட் வரும். இது வந்து சைனா ஐட்டம் நெயில் கட்டரு. இது வந்து பில்லிங் ரேட் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 264 ரூபா வரும். இதுலேயும் 12 பீஸ் தான் வரும். இதில் வந்து கீழே 6 பீஸு மேலே 6 பீஸுன்னு வச்சுருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு பீஸ் 22 ரூபா பில்லிங் ரேட் வரும். நம்ம வந்து 30 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். உங்களுக்கு பெல் பிராண்ட் வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் சைனா ஐட்டம், குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து வால் ஹுக்ஸு. இது போன டைம் நான் பர்ச்சேஸில் வாங்கியிருந்தேன். அப்போ வந்து கஸ்டமர் நல்லா இருக்குன்னு வர்றாங்க. அதனால் சரின்னுட்டு இந்த டைம் 2 அட்டை வாங்கினேன். இது ஒரு அட்டை பில்லிங் ரேட் 36 ரூபா. ஒரு பீஸ் 3 ரூபா வரும். நம்ம 5 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்டெம்பர் பாலு. இது ஒரு பேக்கெட்டுக்கு வந்து 10 பீஸ் வரும். 10 பீஸ் நம்மளுக்கு பில்லிங் ரேட் வந்து 280 ரூபா. ஒரு பால் வந்து 28 ரூபா பில்லிங் ரேட் வரும். அதில் வந்து நம்ம வந்து 35 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். எம்ஆர்பி 40 ரூபா போடுவாங்க. ஆனால் நம்ம வந்து 35 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது சிங் பிராண்டு மெஹந்தி கோனு. இது வந்து ஒரு பாக்ஸ் வந்து 75 ரூபா வரும். ஒரு பீஸ் வந்து நம்மளுக்கு 6 ரூபா 25 பைசா வரும். இதில் வந்து 12 பீஸ் இருக்கும். நம்ம ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து கத்தி. இது வந்து ஒரு பீஸ் 12 ரூபா 50 பைசா வரும். நம்ம வந்து 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும். ஒரு பேக்கெட்டில் வந்து 12 பீஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இது வந்து சிகரெட் லைட்ரு. இது வந்து ஒரு பேக்கெட்டில் 50 பீஸ் வரும். 50 பீஸ் நமக்கு 430 ரூபா. நம்ம ஒரு பீஸ் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணோம். இது ஃபஸ்ட்டு 350 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ வந்து 430 ரூபாய் ரேட் ஏறிடுச்சு. அப்போது நம்ம அதே 10 ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து பிளாக் ஹெர்பல் பவுட்ரு. இது ஒரு பேக்கெட்டுக்கு 6 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் நம்மளுக்கு 8 ரூபா வரும். பில்லிங் ரேட்டு நம்ம 10 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஐடெக் சாந்து போட்டு. இது வந்து நம்மளுக்கு வந்து எம்ஆர்பி வந்து 10 ரூபா வரும். இதோட பில்லிங் ரேட் வந்து 7 ரூபா 50 பைசா வரும். இதில் வந்து மெரூன் அப்புறம் ஒயிட்டு இதில் மட்டும் ஒரு 3 பீஸ் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இது மாஸ்க்கு. இந்த ஹிந்திக்கார பசங்களாம் வாங்குவாங்க ஜாஸ்தி. இது ஒரு பீஸ் நமக்கு வந்து 15 ரூபா வரும். நம்ம இது 30 ரூபாய்க்கே கூட சேல்ஸ் பண்ணலாம். இது அப்பப்போ தான் சேல்ஸ் ஆகும். அது 30 ரூபா போடலாம், தப்பில்லை. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து டீ வடிகட்டி. இது வந்து நமக்கு ஒரு பேக்கெட்டுக்கு 1 டஜன் இருக்கும். இது ஒரு பீஸ் நமக்கு 5 ரூபா வரும். நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். இது வந்து 5 ரூபா 50 பைசா வரும். இதையும் 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து இது நான் கடைக்கு என்னோடய யூஸ்க்காக தான் வாங்கினேன். கடையில் இது தொங்க விட்டுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பொருளெல்லாம் டிஸ்பிளேக்காக தொங்க விட்டுக்கலாம். இதில் வந்து இதை மாட்டி விட்டுட்டு இதில் என்னென்ன நம்மளுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பொருள் கஸ்டமருக்கு தெரிகிற மாதிரி வைக்கணுங்கிறது இதில் தொங்க விடலான்ட்டு இது வாங்கினேன். ஆல்ரெடி ஒன்று கடையில் இருக்குது. அது எனக்கு பத்தாதனால மறுபடியும் இன்னொன்று வாங்கலான்னு வாங்கினேன். இது அப்படி செட்டாக 50 ரூபா வரும். இது வந்து அப்படியே 80 ரூபா வரும். கடைக்கு தேவைப்படுறதுனால ஒன்று வாங்கினேன். இது கடையில் வச்சு சேல்ஸ் பண்ணுறது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கண்ணாடி. இது வந்து ஒரு பீஸ் வந்து 14 ரூபா வரும். நம்ம வந்து 20 ரூபான்னு சேல்ஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து இது பாச்ச உருண்டை. இது வந்து ஒரு பேக்கெட் வந்து ஒரு பேக்கெட்டில் 10 பீஸ் இருக்கும். நம்மளுக்கு ஒரு பீஸ் வந்து ₹9 பில்லிங் ரேட் வரும். நம்ம இதில் ₹20 எம்ஆர்பி ₹20ன்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து சீப்பு. இது வந்து ஒரு சீப் வந்து உங்களுக்கு பில்லிங் ரேட் வந்து ₹3 வரும். நம்ம வந்து ₹5ன்னு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதுலேயே இது வந்து பெரிய சீப்பு. இதுவும் கேட்பாங்க. இது நார்மல் சீப்பு ஜாஸ்தி போகும், ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் இதையும் கேட்பாங்க. இது வந்து நம்மளுக்கு பில்லிங் ரேட் வந்து ஒன்று ₹9 வரும். நம்ம வந்து ₹15க்கு சேல்ஸ் பண்ணலாம். இது நார்மல் சீப்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் சீப்பு. இது சின்னதாக இருக்கும், இது வந்து பெருசாக இருக்கும். பெருசாக கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும். இதோட பில்லிங் ரேட் வந்து ₹8. இது நம்ம ₹10க்கு சேல்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து கோல்கேட் சூப்பர் ஃப்ளெக்ஸி டூத் ப்ரஷ்ஷு. இது வந்து பில்லிங் ரேட் வந்து ஒன்று ₹13 வரும். இதோட எம்ஆர்பி வந்து ₹20. நம்ம ₹20க்கு சேல்ஸ் பண்ணணும். இது வந்து உண்டியல். இது வந்து ஒரு பீஸ் வந்து ₹10 வரும். நம்ம வந்து ₹15ன்னு சேல்ஸ் பண்ணணும். இது உண்டியல் கடையில் சுத்தமாக இல்லாதனால ஒரு 3 பேக்கெட் வாங்கினேன். நெக்ஸ்ட் இது வந்து பூ கட்டுற நூல். இது உள்ளல் டைப்பு, இது காட்டன் டைப்பு. காட்டன் டைப் வந்து உங்களுக்கு ஒரு பேக்கெட் ₹20 வரும். இது ஒரு பேக்கெட் ₹22 வரும் பில்லிங் ரேட்டு. நம்ம இதுவாக இருந்தாலும் இது வந்தாலும் ஒரு கட்டு ₹5ன்னு சேல்ஸ் பண்ணுவோம். ₹30க்கு சேல்ஸ் ஆகும். இது ₹20 வரும். இது ₹22 வரும் பில்லிங் ரேட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது கவிராஜ் கேஸ்கெட்டு 5 லிட்ரு. இது வந்து ஒரு பீஸ் வந்து பில்லிங் ரேட் வந்து ₹31 வரும். நம்ம வந்து ₹40க்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. சில கடையில் ₹50க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் ஏரியா அப்படியும் நீங்கள் அப்படி சேல்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்சு. இதில் ஒரு பேக்கெட்டில் 18 பீஸ் இருக்கும். 18 பீஸ் வந்து நமக்கு ₹160 வரும். அப்போது ஒரு பீஸ் நமக்கு ஒரு ₹9 வரும். நம்ம வந்து இது ₹15ன்னு சேல்ஸ் பண்ணிக்கலாம். மைஷாப் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. நன்றி, வணக்கம்.